என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு இருக்கு மேடம். ஐ டயக்னோஸ் ஒன் அப்பெண்டிசைட்டிஸ். சின்ன பையன் 17 பையன் இன்னும் நினைச்சு கூட வருத்தமா இருக்கு. வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன் ஆக்சுவலா 17 வயசு அவனுக்கு. டியூஸ்டே அப்பெண்டிக்ஸ் டயக்னோஸ் பண்ணி எனக்கு ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ண அன்னைக்கு நைட். அவங்க வீட்டுல இதே மாதிரி ஜாதகம் பார்த்துட்டு டியூஸ்டே நல்ல நாள் இல்ல வெனஸ்டே பண்ணான்னு சொன்னாங்க. அன்னைக்கு நைட் அந்த பையன் அப்பெண்டிக்ஸ் ரப்சர் இறந்து போனான். உங்க ஜாதகம் அந்த பையனோட வாழ்க்கையை விளையாடிடுச்சு மேடம். அந்த பாழாப்பன குடும்பம் அந்த ஜோதிக டைம் நம்பி டியூஸ்டே நைட் ஏன் அப்பெண்டிக்ஸ் ரப்சர் அண்ட் டெத். அந்த வாழ்க்கைக்கு நீங்க என்ன மேடம் சொல்ல கல் அல்லது நீங்க சொல்ற இந்த நேரம் எதுக்காவது ஒரு எவிடன்ஸ் பேஸ்ட் புரோட்டோகால் இருக்கான்னு கேட்டா இல்லை முட்டை. இதுதான் அடிப்படையான உண்மை சார். எது உண்மை எது போய் வேறுபடுத்த தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்றேன். உங்க ஜோதிட மையம் பூமியை மையப்படுத்திய கருத்து. ஃபர்ஸ்ட் ஜியோ சென்ட்ரிக் தேரி அதுவே தப்பு. சோலார் சிஸ்டம் பாத்தீங்கன்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் பையன் சொல்லுவான் சன் இஸ் சென்டர் எர்த் ரிவால்வ்ஸ். நீங்க சொல்ற நவ கிரகங்கள் சொல்றீங்களே அதாவது யுரேனஸ் நெப்டின் ப்ளூட்டோ கிடையாது சார். ஏன்னா 19th செஞ்சுரிக்கு அப்புறம் தான் டிஸ்கவர் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி டிஸ்கவர் பண்ணது ரெண்டாவது போய் மூணாவது போய் சூரிய